யார் இந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் BABL? தற்போதைய பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் இந்த பொற்கொடி என்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங். ஆம்ஸ்ட்ராங் பெயரையும் தாலியையும் இறுதி வரை அணிந்திருப்பேன் என தெரிவித்திருப்பவர் இந்த திருமதி ஆம்ஸ்ட்ராங் BABL. அவரை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி நியமிக்கப்பட்டுள்ளார். வழக்கறிஞரான பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து பணியாற்றியவர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரா பொறுப்பு வகித்து வந்த ஆம்ஸ்ட்ராங் அண்மையில படுகொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரா தேர்வு செய்யப்படலான்னு எதிர்பார்த்த நிலையில பகுஜன் சமாஜ் கட்சியின் புதிய மாநில தலைவரா உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனந்த் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் இளமான் சேகர், மாநில பொருளாளரா கமலவேல் செல்வன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா நியமிக்கப்பட்டிருக்காங்க. அரசியல் அரங்கில் கவனம் பெற்றிருக்கு இந்த பதவியில அவங்க வர்றது. வழக்கறிஞரா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். பட்டியலின மக்களின் உரிமைக்காக பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட ஆம்ஸ்ட்ராங் திருமணம் செய்து கொண்டால் தன்னுடைய தீவிர அரசியல் செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம் என்று கருதினார். மேலும் தனது அரசியல் சமூக செயல்பாடுகள் காரணமா தன் உயிருக்கு ஆபத்து வரலாம் என்பதையும் உணர்ந்திருந்தார். எனவே திருமணமே செய்து கொள்ள வேண்டாம் என்ற முடிவில் இருந்தவர் ஆம்ஸ்ட்ராங். 1974 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் உள்ள பந்தர் கார்னர் பகுதியில ரயில்வே ஊழியர் திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியின் மகளா பிறந்தவங்க பொற்கொடி. இவங்களுக்கு ஒரு அண்ணன், 2 மூத்த சகோதரிகள் இருக்காங்க. குடும்பத்தில் மொத்தம் 4 பேரு. 4ஆவதா பிறந்த பெண் குழந்தை தான் இந்த பொற்கொடி. பந்தர் கார்டனிலேயே பள்ளி படிப்பை முடித்த பொற்கொடி ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இளங்கலை சட்டப்படிப்பை முடித்து 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு பார் கவுன்சில் வழக்கறிஞரா தன்னை பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. இவருக்கு பின்பு 2009ஆம் ஆண்டுல தான் ஆம்ஸ்ட்ராங் பார் கவுன்சிலரா பதிவு செஞ்சார். தன் வீட்டின் அருகிலேயே 5 வீடுகள் தள்ளி வாழ்ந்து வந்தவர் ஆம்ஸ்ட்ராங். சிறு வயது முதலே பார்த்து பழகிய பொற்கொடிக்கு அவர் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு இயல்பானது. 30/1/1972 பிறந்த ஆம்ஸ்ட்ராங்கை விட 2 வயது தான் இளையவர் பொற்கொடி. நிறைய வயது வித்தியாசம் அவங்களுக்குள்ள அப்படின்லாம் சொல்றாங்க. அது கிடையாது, 2 வயது தான் அவங்களுக்குள்ள வித்தியாசம். 15 ஆண்டுக்கு மேலா காதலித்தாலும் பொற்கொடி காதல் திருமணத்தில் முடிந்தது 2016ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி தான். இலங்கை, ஜப்பான், தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட தெற்காசிய நாடுகளில் இருந்து 50க்கும் மேற்பட்ட புத்த பிட்சுக்கள் இவர்களுக்கு பௌத்த வழியில் திருமணத்தை நடத்தி வைக்க அது முதல் தீவிர பௌத்தரானார் பொற்கொடி. திருமணத்திற்கு பின் 7 ஆண்டுகள் காத்திருந்த நிலையில அதன் பிறகு மார்ச் மாதம் 14ஆம் தேதி தான் அவங்க தாயானாங்க. குழந்தை பிறப்பு அவங்களுக்கு லேட்டா கிடைச்சது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. திருமணத்துக்கு முன்பும் சரி அதன் பிறகும் சரி பகுஜன் சமாஜ் கட்சியின் நேரடி பொறுப்பு வகிக்கலையே தவிர வடசென்னை பகுதிகளில் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளருக்காக பிரச்சாரம் செய்திருக்காங்க இந்த பொற்கொடி. கட்சி சார்பில் நடைபெறும் கூட்டங்களிலும் தவறாது பங்கெடுத்திருக்காங்க. அதே போல் தென்னிந்திய புத்த விகாரின் தலைமை பொறுப்பிலும் இவர் இருக்காங்க. புத்தரின் நெறிமுறைகளை மக்களுக்கு விளக்குதல், பௌத்த திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்தல், சமத்துவத்தை வலியுறுத்தும் பௌத்த பிரச்சாரங்களை முன்னெடுத்தல் ஆகியவற்றை மேற்கொண்டுட்டு வராங்க. பெரம்பூர் பந்தர் கார்டனில் ஆம்ஸ்ட்ராங் உருவாக்கியுள்ள
புத்த விகாரின் மேல் தளத்துல செயல்பட்டு வரும் அனிதா கற்றல் மையத்தை வைத்து கல்வி சேவையும் செஞ்சுட்டு வராங்க. இந்த நிலையில தான் ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட 17வது நாளில் தனது 49வது வயதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரா திருமதி ஆம்ஸ்ட்ராங் BABL என்ற பெயர் மாற்றத்துடன் தனது நேரடி அரசியல் வாழ்வை தொடங்கியிருக்காங்க. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் என்பதை மட்டுமே தனது அடையாளமாக கொண்டு செயல்பட இருப்பதாகவும், பொற்கொடி என்ற இதுவரை தன் சுய அடையாளத்தை துறப்பதாகவும் அறிவித்திருக்காங்க. புத்தர் படம் பெரிதா பொறிக்கப்பட்ட தான் அணிந்திருக்கும் தாலியை அகற்றப் போவதில்லை என்றும், தன் கணவரின் நினைவாக அவர் பெயரையும் தாலியையும் இறுதி வரை அணிந்திருப்பேன் என்றும் தெரிவித்திருக்காங்க திருமதி ஆம்ஸ்ட்ராங் BABL. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.